ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜுவீஸ் கிச்சன். இன்றைக்கி நான்வெஜ் ப்ளஸ் தேங்காய் போடாத தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம துவரம் பருப்பு கடலைப்பருப்பு இது வந்து 1:1/2 ரேஷியோவில் எடுத்துக்கிறோம். அதாவது 1 கிளாஸ் துவரம் பருப்புக்கு 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பு. இது ரெண்டையும் குக்கரில் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு அளவு தண்ணி வச்சு எடுத்துகிட்டு வந்துங்க. அதனோட இப்போ நம்ம ஒரு 6 சின்ன வெங்காயம் ப்ளஸ் ஒரு 3 பல்லு பூண்டு இதையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்காக வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இருந்தது எல்லாமே எடுத்து அறுத்து வச்சாச்சு. அதுக்கு தாளிப்புக்கு வெங்காயம் புதினா தக்காளி இதையும் எடுத்துகிட்டு சோம்பு ப்ளஸ் பச்சை மிளகா இதையும் எடுத்தாச்சு. கொஞ்சம் புளியும் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுட்டு சோம்பு ப்ளஸ் பச்சை மிளகா இதை போட்டு கொஞ்சம் பொரிஞ்சனையும் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அது செவந்தனையும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க பவுடர்ஸில் அந்த ரேஷியோஸில் ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ ஆட் பண்ணிவிடுங்க. அது கொஞ்சம் சுருளை வதங்கினையும் வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அளவு தண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அது கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரும்போது இடையில செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நான் வந்து கொஞ்சம் வெந்தனியும் புளியை ஆட் பண்ணிக்கிறேன். புளியை வந்து பிகினிங்லேயே ஆட் பண்ணிடாதீங்க, காய் எதுவுமே வேகாது. கொஞ்சம் வெந்துட்டப்புறம் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை அப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக தால்ச்சா ரெடி ஆயாச்சு. வாங்க சாப்பிட்லாம்.